நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க, இந்த பீகார், யூபி, இந்த வெளி மாநில ஏஜென்ட்டு தான் இங்கே ஆளுகளை கூப்பிட்டு வரான். நான் என்ன சொல்கிறேன், இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு வாக்களிப்பதை அந்தந்த ஊரில் தேர்தல் நடக்கும் போதும் போஸ்டல் பேலட்டில் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்குரிய வாக்களியை அடித்து எங்கே அவங்க நேட்டிவாக இருக்காங்களோ அங்கே போய் ஓட்டு போடுறதுக்கு இங்கே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலாம். போஸ்டல் பேலட் இருக்குது, பண்ணி கொடுக்கலாம். அது முடியல, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டினோட அரசியல் கட்சிகளும் அராஜகத்தை கையில் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அராஜகத்தை எப்படி எடுக்கிறது? அராஜகத்தை கையில் எடுக்கிறது அராஜகம் இல்லை, அன்பான மிரட்டல். என்ன மிரட்டல்? ஏஜெண்ட்டை கூப்பிட்டு எலெக்ஷனுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓட்டர் ஐடியை சப்மிட் பண்ணிடு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஓட்டர் ஐடியை வாங்கிக்கோ. இல்லையா இப்போயே ஊருக்கு போயிரு, உனக்கு வேலை இல்லை. இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் எலெக்ஷன் கமிஷனுடைய தகுதித்தையும் இந்த பிஜேபியினுடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கலாம். இது அகைன்ஸ்டாக ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்டாக ஆத்தவச்சான் கத்துவான். கத்திக்கிட்டே இருறாடே. நாங்கள் உன்னை கத்தும் போது நீ பேட்டையடா, நீ நாங்கள் உன்னை கத்தும் போது எஸ்ஐஆரில் இப்படி பண்ணுற, இது பண்ணாத அப்படின்னு கேட்டியா நீ? இவிஎம்மில் மேனிப்புலேட் பண்ணுறேன்னு நான் கேட்டியா நீ? அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜனநாயக முறைப்படி நடக்கலை அப்படின்னா இந்த இந்த முறையை தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் செஞ்சால் தான் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும்.